இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. ஸோ நீங்கள் இவ்வளோ நாளாக அடல்ட்ஸை கொலை பண்ணிட்டு இருந்தாங்க அதிக அளவில். இப்போ குழந்தைங்களை கொலை பண்ணுற அளவுக்கு இவங்களோட ஆணவ வெறி வந்து தலைக்கேறி போயிருக்கு, ஜாதி வெறி தலைக்கேறி போயிருக்கு. ஒரு 2 பசங்க அவங்க வந்து லவ் பண்ணுறாங்க, இப்போ வந்து தகவல் படி லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வேற வேற கம்யூனிட்டி, ஒரு SC ST, ஒரு நான் தலித், அவர் வந்து ஒரு ஆதிக்க சாதிய சமூகத்தை சேர்ந்தவங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, அது பொண்ணோட ஃபேமிலி வந்து ஆல்ரெடி இந்த பையனை வந்து ரொம்ப லைக் அசால்ட் பண்ணியிருக்காங்க. அவர் கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை எந்த அளவுக்கு அவங்க சீரியஸாக எடுத்திருந்திருக்கணும், அப்படி எடுத்திருந்திருந்தா இன்னைக்கு இந்த ஒரு ஆணவ கொலை நடந்திருக்குமான்ற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வருது. ஸோ ஒரு முதல்வர் கட்டாயமாக SC ST ஆக்ட் நம்ம நாட்டில் எப்படி பயன்படுத்தப்படுது நம்ம மாநிலத்தில், அண்ட் எவ்வளவு கேசஸ், அந்த கேசஸை ரிவ்யூ பண்ணுறது, எங்கெல்லாம் வந்து அட்ராசிட்டி ப்ரோன் ஏரியாஸ்ன்னு சொல்லியிருக்கு அந்த ஏரியாஸ்க்கு தனி கவனம் செலுத்தி அங்கே எந்த விதமான காஸ்ட் அட்ராசிட்டிஸ் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது, இது எல்லாமுமே ஒரு சீஃப் மினிஸ்டரோட மிக முக்கியமான வேலை வித் ரெஸ்பெக்ட் டு காஸ்ட். இது ஆணவ படுகொலை தான் சொல்லிட்டு அந்த பையனோட தரப்புல ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. பிகாஸ் அதுக்கு முன்னாடி நாள் தான் அந்த பையனை வந்து அசால்ட் பண்றாங்க. அதை வந்து அந்த பையன் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றாரு, ரைட்? இப்போ அவங்க சஸ்பெக்ட் பண்றாங்க இது ஆணவ படுகொலை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அடிச்சு 2 பேரையும் தூக்கு மாட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு கப்பிள் 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்றது தெரியுது, சரிங்களா? அப்ப லவ் பண்றவங்கள 2 பேர் தூக்கல தொங்குறாங்கன்னா அதுக்கு சாதி காரணமா இல்லையா? ஓகேவா? அதுல ஐதர் அவங்க ஆணவ படுகொலை பண்ணப்பட்டிருக்காங்க, சரி, அது பண்ணப்படலன்னு ஒரு தரப்பு பேசுறாங்க இல்லையா? சரி, அவங்க ஆணவ படுகொலை நடக்கலனாலும் அவங்க சாவறதுக்கு காரணம் ஜாதியா இல்லையா? அதை அந்த குடும்பமே நினைக்குது, ஊரே நினைக்குது, அந்த ஒருத்தர் மட்டும் நினைக்கல. என்டையர் ஃபேமிலியே எப்படி இவ போய் அந்த பையனை போய் லவ் பண்ணா, அந்த பையன் கூட எப்படி அவ குழந்தை பெற்றுக்குவா, எப்படி நம்ம சமூகம் வந்து அடுத்தடுத்து நம்ம கலப்பு வந்துருது, நம்ம சாதியில கலப்பு வந்துருது. இது அவங்களால ஏத்துக்க முடியல, பேரண்ட்ஸால ஏத்துக்க முடியல, அந்த என்டையர் ஃபேமிலி ஊரால ஏத்துக்க முடியல. அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா பண்ணி இமீடியட்டா என்ன ப்ராப்ளம் அது தடுத்து இருந்தாங்கன்னா, அந்த பையனையும் பொண்ணையும் சேஃப் கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து மைனர், இமீடியட்டா அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு CWCல அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல DCPU சொல்லக்கூடிய சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம், ஒரு ஹோமுக்கு அனுப்பியிருக்கலாம். அந்த பொண்ணை அவங்க இமீடியட்டா அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிருக்கலாம், பையனுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கலாம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் திலகவதி மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஓகே மேம், மக்கள் வந்து எவ்வளவோ டிஜிட்டலைஸ் இருந்தாலும், எவ்வளவோ மாடர்ன் ஆயிருந்தாலுமே சில இடங்கள்ல வந்து இன்னமும் சாதிய சார்ந்த வன்முறைகளும் ஆணவ கொலைகளும் வந்து தொடர்கதையா நடந்துட்டே தான் இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாவுமே வந்து ஒரு ஆணவ கொலையா இல்லைன்னா அவங்களே தற்கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு 2 சின்ன பசங்க வந்து இன்னும் 20 ஏஜ் கூட ஆகாத 2 சின்ன பசங்க வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த கேஸுடைய பின்னணி என்ன மேம்? இது வந்து நம்ம மற்ற ஆணவ கொலைகளை காட்டிலும் ரொம்ப மோசமான ஒரு கொலையா நான் பார்க்குறேன் பர்சனலா. ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் அ சைல்டு. ஆமா, அவங்க 18 வயசுக்கு உட்பட்ட பொண்ணு, சிறுமி அவங்க. ஸோ நீங்க இவ்வளோ நாளாக அடல்ட்ஸை கொலை பண்ணிட்டு இருந்தாங்க அதிக அளவில். இப்போ குழந்தைங்களை கொலை பண்ற அளவுக்கு இவங்களோட ஆணவ வெறி வந்து தலைக்கேறி போயிருக்கு, ஜாதி வெறி தலைக்கேறி போயிருக்கு. இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மிக கேவலமான ஒரு விஷயம். இதுல தமிழ்நாட்டுல இன்னமும் சுத்தி எல்லாரும் அமைதியா இருக்காங்க, இந்த ஒரு மௌனமா இருக்காங்கன்றதே வந்து இதை வந்து ஏத்துக்கவே முடியல. எல்லா கட்சிகளும் எல்லாருமே அங்க போய் நின்று இருக்கணும். ஆனா எப்பயுமே யார் அங்க நிப்பாங்களோ அதே நபர்கள் மட்டும்தான் இப்பயும் நின்றுட்டு இருக்காங்க. ஏன் இது திரும்பியும் இந்த ஜாதி பாதிக்கப்பட்டவங்க ஓகே இவங்க தான் போய் நிக்கணும்ன்ற கருத்தியல் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற வரைக்கும் சாதி ஆணவ கொலைங்கிறது அது ஒரு மனுஷன் வெட்டி கொலை பண்றது மட்டும் கிடையாது. நம்ம மனசுக்குள்ள இந்த மாதிரி சாதிய அழுக்கு இருக்கு இல்லையா, இதுவே சாதிய ஆணவ படுகொலைக்கு சமம். அதனால முதல்ல இதோட பின்னணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 பசங்க அவங்க வந்து லவ் பண்றாங்க, இப்போ வந்து தகவல் படி லவ் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. வேற வேற கம்யூனிட்டி, ஒரு SC ST, ஒரு நான் தலித், அவர் வந்து ஒரு ஆதிக்க சாதிய சமூகத்தை சேர்ந்தவங்க. ஸோ இதுல வந்து என்னன்னா, அது பொண்ணோட ஃபேமிலி வந்து ஆல்ரெடி இந்த பையனை வந்து ரொம்ப லைக் அசால்ட் பண்ணியிருக்காங்க. அவர் கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை எந்த அளவுக்கு அவங்க சீரியஸா எடுத்திருந்திருக்கணும், அப்படி எடுத்திருந்திருந்தா இன்னைக்கு இந்த ஒரு ஆணவ கொலை நடந்திருக்குமான்ற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வருது. பிளஸ்
தமிழ்நாடு எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் நம்ம மாற்றம்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாற்றம் எதுல வரணும்? ஆல்ரெடி தமிழ்நாடு வந்து நிறைய விஷயங்கள்ல முன்னேறி இருக்கு. ஆனா தமிழ்நாடுன்னு சொன்னா இன்னமும் மோசமா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா அது இது சாதிய ஆணவ படுகொலை. நம்ம தமிழ்நாடுன்னு வெளில சொல்லும் போது அசிங்கமா இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த நினைக்கிறோம்னா அது சாதி ஆணவ படுகொலை தான். ஆல்ரெடி நிறைய விஷயங்களை தமிழ்நாடு டெவலப்டா இருக்கு, அதுலயே வந்து நான் திரும்பியும் டெவலப் பண்ணுவேங்கிறது இங்க வேணாம். நீங்க மாற்றம்னா எங்க பிரச்சனை இருக்கோ அதை மாத்திரதான மாற்றம். அந்த மாற்றம் இன்னும் நிகழல. அதே போல இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரா அல்லது ஒரு SC/ST ஆக்ட் இருக்கு. இந்த SC/ST ஆக்டோடைய முக்கியமான ஒரு அங்கம் என்னன்னா, இது வெறும் பனிஷ் பண்றதுக்கான ஆக்ட் கிடையாது. சமூகத்துல முழுவதுமா வந்து சாதி ஒழியணும்ன்றதுக்காக டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு விஜிலன்ஸ் கமிட்டி இருக்கு, அதாவது கண்காணிப்பு குழு. ஸ்டேட் லெவல்ல ஒரு கண்காணிப்பு குழு இருக்கணும். அந்த ஸ்டேட் லெவல் கண்காணிப்பு குழுவுக்கு தலைமையே சீஃப் மினிஸ்டர் தான். ஸோ ஒரு முதல்வர் கட்டாயமா SC/ST ஆக்ட் நம்ம நாட்டுல எப்படி பயன்படுத்தப்படுது நம்ம மாநிலத்துல அண்ட் எவ்வளவு கேசஸ், அந்த கேசஸை ரிவ்யூ பண்றது, எங்கெல்லாம் வந்து அட்ராசிட்டி ப்ரோன் ஏரியாஸ்ன்னு சொல்லி இருக்கு அந்த ஏரியாஸ்க்கு தனி கவனம் செலுத்தி அங்க எந்த விதமான காஸ்ட் அட்ராசிட்டிஸ் நடக்காம பாத்துக்க வேண்டியது இது எல்லாமுமே ஒரு சீஃப் மினிஸ்டரோட மிக முக்கியமான வேலை வித் ரெஸ்பெக்ட் டு காஸ்ட். ஸோ இப்போ காஸ்ட் அட்ராசிட்டி இங்க நடக்கிறதுனால தமிழ்நாட்டுல அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்கிறத முதல்ல அட்ரஸ் பண்ணணும். தமிழ்நாட்டுல என்ன ப்ராப்ளம்னா காஸ்ட் அட்ராசிட்டி இருக்கு, ஆணவ படுகொலைகள் இருக்கு, சரிங்களா? இப்போ கடந்த 2 மாசத்துல மட்டும் எவிடன்ஸ் அமைப்பு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரத்தை நான் சொல்றேன். கடந்த 2 மாசத்துல மட்டும் இதுவரைக்கும் 9 பேர் ஆணவ படுகொலை பண்ணப்பட்டிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய கேவலம். தமிழ்நாட்டுல மட்டும் கடந்த 2 months கிட்டத்தட்ட 2 monthsக்குள்ளேயே 9 பேர் ஆணவ படுகொலை பண்ணப்பட்டிருக்காங்க. சோ இது நமக்கு ரொம்ப கேவலமான விஷயம், அசிங்கமான விஷயம். ஒரு மனிதர்களா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்க மனிதர்கள் தான் இப்படி ஒரு காஸ்ட் ஹானர் கில்லிங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரா ஸ்டேட் என்ன பண்ணுச்சு? வாயை திறந்துச்சா? இது வரைக்கும் இல்ல. ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சிறப்பு சட்டம் வேணும்னு சொல்லி பல வருடங்களா போராடிட்டு இருக்கோம். பல வருடங்களா நிறைய அமைப்புகள் ஆணவ படுகொலையால பாதிக்கப்பட்டவங்க, கௌசல்யா இருக்கட்டும், எவிடன்ஸ் அமைப்பு இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய NGOs அண்ட் கட்சிகள், முற்போக்கு சார்ந்த இயக்கங்கள் எல்லாருமே தொடர்ச்சியா பல வருஷங்களா ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னும் எத்தனை பலிகளை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஓகே மேம், அந்த 9 பேருக்குமே வந்து இன்னும் வரைக்கும் தண்டனை கிடைக்கலையா? கன்விக்ஷன் ரேட் பொறுத்த வரைக்கும் இது அதெல்லாம் இப்ப 2 மாசத்துலதான் நடந்துச்சு. கன்விக்ஷன் ரேட் பொறுத்த வரைக்கும் 65 இதுல ஆணவ படுகொலையில வெறும் சம்திங் ஒரு 6-7 தான் கன்விக்ஷனே நடந்திருக்கு இது வரைக்கும். அவங்க மேல வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை தீர்ப்பு அவங்களுக்கு அதாவது குற்றவாளிகள் தான் அப்படிங்கிற தீர்ப்பே வந்து ஒரு 6-7 பேருக்கு மேலதான் நடந்திருக்கு 65 கேசஸ்ல சின்ஸ் 2017 அப்படின்றத ஒரு புள்ளி விவரமா சொல்றாங்க. சோ இவங்களுக்கு வந்து ஒரு ஆணவ படுகொலை காஸ்ட் ஹானர் கில்லிங் நடக்குது அப்படின்னா அது கேஸா அது FIR-ஆ அதை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி SC/ST ஆக்டை போட்டு அது ட்ரையலுக்கு போய் இது ஆணவ படுகொலை அப்படிங்கறது. ஆணவ படுகொலைக்கு ஸ்பெஷலாலாம் எந்த ஒரு ஆக்டுமே கிடையாது. இருந்தாலும் இதை வந்து ஒரு படுகொலைன்னு சொல்லி போய் SC/ST ஆக்ட்ல இருக்கக்கூடிய ரிலீஃப் எல்லாம் வாங்கி தந்து இப்படி வந்து கன்விக்ஷன் ஆனதே வந்து ஒரு 6-7 பேர் தான். அப்படின்னா எந்த விதத்துல இந்த காவல்துறையோ இந்த அரசோ செயல்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருதா இல்லையா? ஆமா. ஓகே மேம், இப்போ வந்து இத்தனை ஆண்டு காலமா வந்து ஆணவ படுகொலைன்றது வந்து ஒரு தொடர் கதையா தான் இருந்துட்டு வருது. எத்தனையோ பேர் வந்து அதுக்கு பலியாகி இருக்காங்க. சோ இப்படி இருக்க ஒரு சமயத்துல அதுக்கு வந்து ஒரு தனி சட்டம் அமைக்கிறது தானே வந்து கரெக்டா இருக்கும். சோ வந்து அதுக்கு இன்னும் ஒரு தனி சட்டம் அமைக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஜாதி. அதாவது நம்ம வந்து ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இருக்கிறோம். இந்த எலக்டோரல் பாலிடிக்ஸ் எதை மையப்படுத்தி இருக்குன்னா சாதி, மதம், பணம் எல்லாத்தையும் மையப்படுத்தி இருக்கு. இப்போ ஓட் பேங்க் பொறுத்த வரைக்கும் சாதி அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு அளிக்குது. ஈவன் இன்னுமே நம்ம ஒரு கேண்டிடேட்டை நிக்க வைக்கிறோம் ஒரு இடத்துல அப்படின்னா அந்த கேண்டிடேட்டோட காஸ்ட் பேக்ரவுண்ட் பார்க்குறோம், அவங்க என்ன ரிலீஜன் பார்க்குறோம், அங்கே அவங்களோட இந்த பேக்ரவுண்ட் சோஷியல் பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தா நிற்க வைக்கிறோம். ஸோ இங்கே சமூகமே, தமிழ் சமூகம் மட்டும் இல்லை, இந்திய சமூகமே முழுக்க முழுக்க சாதியால கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த சாதியால கட்டமைக்கப்பட்டிருக்க சமூகத்துக்கு எதிரான ஆணவ படுகொலை சட்டத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஓட் பேங்க் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த சாதி ஆணவ படுகொலை சட்டம் கொண்டு வந்தா யார் பாதிக்கப்படுவா?
லைக் யாரு கேள்விக்குட்படுத்தப்படுவா, யார் வந்து ஆணவ படுகொலை தடுக்க வேண்டி வரும், யார் வந்து இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரிக்க வேண்டி வருமோ அந்த ஆதிக்க சாதியினர் இதை கொண்டு வரதுக்கு எந்த காலத்திலயும் விடாம ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு அரசு என்ன பண்ணணும், அரசு வந்து ஆதிக்க சாதிகள் சொல்வதை கேட்கணுமா, இல்ல மக்களுக்கு என்ன நல்லதுன்னு பார்க்கணுமா, இல்ல ஒரு மாநிலத்துல சாதி ஒழிப்புக்கு என்னன்னு வேலை பார்க்கணுமா? ஈவன் இப்ப பாத்தீங்கன்னா எந்த அரசுமே, நம்ம தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அரசுகள் நம்ம கிட்ட முன்மொழிகிற விஷயம் சமூக நீதி. ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது அறிஞர் அண்ணால இருந்து தந்தை பெரியார்ல இருந்து ஒரு பாரம்பரியமான சமூக நீதியை கொண்டவங்க. சோ இந்த சமூக நீதியை முன்னிறுத்தி தான் எல்லா கட்சியுமே நம்ம கிட்ட, எல்லா அரசுமே ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ அந்த சமூக நீதி அப்படிங்கிறது என்னன்னா, சாதி ஒழிப்பு தான் சமூக நீதி. சாதி ஒழிக்கணும், நீங்க சாதி ஒழிப்பு நடக்கணும், சோசியலி யாரெல்லாம் பேக்வர்டா இருக்காங்களோ அவர்களை எல்லாம் சமத்துவப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் சமூக நீதி. இப்போ அதுவே இங்க இல்லைன்னா அப்ப என்ன சமூக நீதி அப்படிங்கிறது ஒரு டேக்லைனா? சமூக நீதி அப்படிங்கிறது டேக்லைனா? அப்ப இவ்வளோ பேர் ஆணவ படுகொலை பண்ணப்படுறாங்க, இவ்வளோ பலிகளை கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு சிறுமி, ஒரு குழந்தை, ஒரு அண்டர் 18 இன்னைக்கு ஆணவ படுகொலை பண்ணப்பட்டிருக்காங்க. இது வெறும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சாதிய அட்ராசிட்டி இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இது வந்து ஒரு சைல்ட் ரைட் இஷ்யூ. சரிங்களா? ஒரு குழந்தை, ஒரு சிறுமியை வந்து நீங்க வந்து இப்போ ஆணவ படுகொலை பண்ணியிருக்கீங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு எதிராக எல்லாரும் பேசி ஆகணும். எல்லா கட்சிகளும் அவங்க இருந்திருக்கணும். இந்நேரத்துக்கு வந்து ஆளும் டிவிகே கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அந்த கேஸ்ல, ரெண்டு பேருமே, ஒருத்தவங்க வந்து அண்டர் 18 தான், ஆனா இன்னொருத்தவங்க 19 years old, ஜஸ்ட் அந்த டீனேஜ்ல தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 டீனேஜ் பசங்க அவங்கள வந்து ஆணவ படுகொலை தான் சொல்லிட்டு அந்த பையனோட தரப்புல ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. பிகாஸ் அதுக்கு முன்னாடி நாள் தான் அந்த பையனை வந்து அசால்ட் பண்றாங்க. அதை வந்து அந்த பையன் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றாரு. ரைட்? இப்போ அவங்க சஸ்பெக்ட் பண்றாங்க இது ஆணவ படுகொலை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அடிச்சு 2 பேரையும் தூக்கு மாட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பையனோட உடம்புல வந்து நிறைய ரத்த காயங்கள் இருந்ததாகவும் வந்து அது சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நமக்கு போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். சில இந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா, இது ஆணவ படுகொலையா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்றது இப்ப நமக்கு நேரம் கிடையாது. ஒரு கப்பிள் 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்றது தெரியுது. சரிங்களா? அப்ப லவ் பண்றவங்க 2 பேர் தூக்குல தொங்குறாங்கன்னா அதுக்கு சாதி காரணமா இல்லையா? ஓகேவா? அதுல ஐதர் அவங்க ஆணவ படுகொலை பண்ணப்பட்டிருக்காங்க, சரி அது பண்ணப்படலன்னு ஒரு தரப்பு பேசுறாங்க இல்லையா? சரி, அவங்க ஆணவ படுகொலை நடக்கலனாலும் அவங்க சாவறதுக்கு காரணம் ஜாதியா இல்லையா? கண்டிப்பா சாதி. சோ நீங்க வந்து ஆணவ படுகொலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய மனநிலை. இப்போ வந்து என் வீட்டுல ஒருத்தவங்க இப்போ ஒரு தலித் நான் தலித் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க, இல்ல லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க அந்த யார் அதுல வந்து தலித்தோ அவங்கள வெட்டுறாங்க, இல்ல அவங்கள வந்து ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த குடும்பமே நினைக்குது, ஊரே நினைக்குது, அந்த ஒருத்தர் மட்டும் நினைக்கல. என்டையர் ஃபேமிலியே எப்படி இவ போய் அந்த பையனை போய் லவ் பண்ணா, அந்த பையன் கூட எப்படி அவ குழந்தை பெத்துக்குவா, எப்படி நம்ம சமூகம் வந்து அடுத்தடுத்து நம்ம கலப்பு வந்துருது, நம்ம சாதியில கலப்பு வந்துருது. இது அவங்களால ஏத்துக்க முடியல, பேரண்ட்ஸால ஏத்துக்க முடியல, அந்த என்டையர் ஃபேமிலி ஊரால ஏத்துக்க முடியல. அதுல கொலை பண்றது யாரோ ஒருத்தர் 2 பேர், ஒரு 4 பேர் கேங்கா கொலை பண்றாங்க. ஆனா அந்த சாதி ஆணவ கொலை நடக்கணும்ன்ற அந்த எண்ணம், அந்த ஆசை, அந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த உறவுகள் சொல்லக்கூடியவங்க எல்லாருக்குமே இருக்கு. அப்போ அந்த காஸ்ட் ஹானர் கில்லிங்ன்ற இன்டென்ஷன் ஒரு குரூப் கிட்ட இருக்கு, ஒரு கம்யூனிட்டி கிட்ட இருக்கு. அதை மாத்துற வேலை யாருக்குன்னா அரசுக்கு இருக்கு. அந்த அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அப்போ அந்த ஸ்டேட் விஜிலன்ஸ், அப்போ அந்த மாநில அந்த கண்காணிப்பு குழு, SC/ST ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்க அந்த குழு என்ன பண்ணுது? அந்த குழுவோட தலைவர் சீஃப் மினிஸ்டர் என்ன பண்றாரு? அதே போல எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு விஜிலன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த கண்காணிப்பு குழு இருக்கணும் SC/ST ஆக்ட் பிரகாரம். அந்த குழு என்ன பண்ணுது? அப்ப இந்த குழு எல்லாம் எதுக்கு இருக்கு? இதோட ஃபண்ட் எதுக்கு இருக்கு? நீங்க என்னதான் பண்றீங்க? இந்த குழுல, இந்த ஆக்ட்ல மிக முக்கியமா ஒண்ணு சொல்றாங்க, எங்கெல்லாம் சாதிய வன்முறைகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் அதிகமா கவனம் செலுத்தி அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். அங்க எந்த விதமான காஸ்ட் அட்ராசிட்டிஸ் நடக்காத மாதிரி பாத்துக்கணும்னு சொல்லி இந்த ஆக்ட்ல சொல்லுது. அதை பண்றீங்களா? ஏன் ஒரு போலீஸ்க்கு தெரியாதா? யாருக்கு தெரியாம இருக்கட்டும், ஒரு லோக்கல் போலீஸ்க்கு கண்டிப்பா தெரியும். இங்க வந்து சோ அண்ட் சோ விஷயம் நடக்க போகுது, காஸ்ட் அட்ராசிட்டி நடக்க போகுது, பிரச்சனை நடக்க போகுது அப்படின்றது கண்டிப்பா ஒரு போலீஸ்க்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு சாதி ஆணவ படுகொலைக்கும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் முழு பொறுப்பு, ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க. ஆனா இங்க இது நடந்ததுக்குமே வந்து அந்த போலீஸ் மேலேயும் வந்து நம்ம ஒரு
ஒரு இது குற்றச்சாட்டு வச்சுதான் ஆகணும். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்பவே வந்து அது சீரியஸா எடுத்திருந்தோம்னா இப்படி ஒரு கொலை வந்து நடந்திருக்காது இல்ல. கண்டிப்பா அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க அந்த 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 இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா பண்ணி இமிடியேட்டா என்ன ப்ராப்ளம் அதை தடுத்து இருந்தாங்கன்னா, அந்த பையனையும் பொண்ணையும் சேஃப்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து மைனர், இமிடியேட்டா அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு CWCல அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல DCPUன்னு சொல்லக்கூடிய சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம், ஒரு ஹோமுக்கு அனுப்பியிருக்கலாம். அந்த பொண்ணை அவங்க இமிடியேட்டா அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிருக்கலாம், பையனுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம். அவ்வளவு சென்சிட்டிவா ஒரு விஷயம் நடக்குது. ஒரு லோக்கல் போலீஸ்க்கு கட்டாயமா தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த அவங்க எல்லாத்தையும் சென்ஸ் பண்ண முடியும். இப்படி ஒரு டென்ஷன் அங்க நடந்துட்டு இருக்கு. அது வந்து ஒரு அட்ராசிட்டி ப்ரோன் ஜோனா அவங்க கன்சிடர் பண்ணிருக்கணும். பண்ணி அதை ப்ராப்பரா பண்ணிருக்கோம். 2 உயிர் போனதுக்கு அப்புறம் வந்து இவ்வளவு SP வராரு, அவ்வளவு போலீஸ் நாங்க அனுப்பியிருக்கோம், இவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்கோம், என்ன பிரயோஜனம்? எத்தனை பலிகளை இன்னும் நாங்க கொடுக்கணும்? இப்ப டீனேஜ் பசங்க குழந்தைங்க வரைக்கும் வந்து நிக்குது. நீங்க லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்வீங்களா? நீங்க லவ் பண்ணக்கூடாதுன்னு எந்த சட்டமும் சொல்லல, யாரும் சொல்லல. ஒரு அடல்ட், ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அவங்களுக்கு காதலிக்கவும் உரிமை இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கவும் உரிமை இருக்கு. அதை யாராலையும் தடுக்க முடியாது. அது சாதியால தடுக்க முடியாது. எத்தனை ஆணவ கொலை இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அப்ப இந்த அரசு என்ன பண்ணுது, என்ன மாற்றத்தை அரசு கொண்டு வருது? தமிழ்நாட்டோட டாப் பிரச்சனையே சாதி தான். சாதி காஸ்ட் ஆணவ படுகொலை நடக்குது, இங்க காஸ்ட் அட்ராசிட்டி நடக்குது. அதையே ஒண்ணும் பண்ண முடியல. இல்ல அதுக்காக என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? ஒரு ஆணவ படுகொலைக்கு எதிரான சிறப்பு தனி சட்டம் கொண்டு வந்தீங்களா? இல்ல அதுக்கான வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றி இருக்கீங்களா? இல்ல அதுக்காக ஏதாவது இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணி இருக்கீங்களா? இது வரைக்கும் நீங்க கேட்கிற கேட்கறாங்க. டைம் கொடுத்து எத்தனை பேர் இந்த மாதிரி சாகணும்? ட்ரையல் பீரியட்ல மாட்டி சாகிறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது இல்லையா? ட்ரையல் பீரியட்ல மாட்டி சாகிறதுக்கா நம்ம எல்லாம் இருக்கும். ஈவன் அவங்க ஒருத்தவங்க மைனர், ஒரு பையன் டீனேஜ் பையன், சாகர வயசா அந்த குழந்தைங்களுக்கு அவங்கள போய் இவன் ஆணவ படுகொலை பண்றான்னா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப என்ன பண்ண போறீங்க? இதுக்கு மேல ஆணவ கொலைகளை தடுக்க நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா?